வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் ஆண்டனிக்கு மூத்த மகள், அதாவது விஜய் ஆண்டனியின் மூத்த மகள் திடீரென தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரை உலகத்தையும் சினிமா ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பானது. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய உச்சம் தொட்டு பின்னடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றிகரமாக வலம் வந்தவர் விஜய் ஆண்டனி. அவருக்கு மீரா, லாரா என 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆழ்வார்பேட்டையில் டிடிகே சாலையில் உள்ள ஃபார்ம் ஹவுஸில் விஜய் ஆண்டனி குடும்பத்தோடு வசித்து வந்தார். இந்த நிலையில் அவரின் மூத்த மகள் மீரா அருகில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துட்டுருக்காங்க. இளைய மகள் லாரா 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இருவரும் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் நிலையில் அதற்காக இந்த வருட தொடக்கத்தில் இருந்தே படிப்பில் மும்முரம் காட்டி இதில் படிப்பை தவிர்த்து விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருந்த மீரா பேட்மிண்டன் வீராங்கனை ஆகலாம். மீரா பேட்மிண்டன் வீராங்கனையாக வலம் வந்த நிலையில் விபரீத முடிவு இப்போ எடுத்திருக்கிறாங்க. தற்போது விஜய் ஆண்டனியின் குடும்பத்தை ஸ்தம்பிக்க செய்து பெரும் சோகத்தில் மூழ்கடித்திருக்கிறது. வழக்கம்போல் அதிகாலை எழுந்து மகளின் அறைக்கு சென்ற விஜய் ஆண்டனி அங்கு மகள் தனது துப்பட்டாவை வைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை கண்டு நிலை குலைந்து போனார் விஜய் ஆண்டனி அவர்கள். விஜய் ஆண்டனியின் கதறலும் அழுகுரலும் கேட்டு திடுக்கிட்டு வந்த அவரது மனைவியும் சம்பவம் அறிந்து துடிதுடித்து போன நிலையில் வீட்டு பணியாளர்களுடன் சேர்ந்து இருவரும் மகளை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு விஜய் ஆண்டனியின் மகளின் உடலை பார்த்து, அதாவது உடலிலிருந்து உயிர் பிரிந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆனது என மருத்துவர்கள் தெரிவித்தது அவர்களை பெரும் வேதனைக்கு உள்ளாக்கியது. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் நடந்த அடுத்தடுத்த நகர்வுகளும் தொடர்ந்து வெளியான தகவல்களும் பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருந்தது. இசையால் நம்மை கிரங்கடித்து நம் இன்னல்களை விஜய் ஆண்டனி மறக்கடித்து வந்த நிலையில் அவரின் மகள் கடந்த 1 வருடமாக மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் வெளியான தகவல் அனைவரது நெஞ்சையும் நொறுங்க செய்தது. இச்சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து போலீசார் தடயவியல் ஆய்வாளர்கள் உதவியுடன் விஜய் ஆண்டனியின் வீட்டில் விசாரணை நடத்தி சில தடயங்களை சேகரிக்க தொடங்கினார். மேலும் விஜய் ஆண்டனியின் மகள் மீரா 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் படிப்பின் பெயரில் பள்ளி நிர்வாகம் ஏதாவது அழுத்தம் கொடுத்ததா என அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர். இந்நிலையில் அவர் படித்த பள்ளி முதல்வரிடம் முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மீராவின் தோழிகள் மற்றும் அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களிடம் விசாரணை தொடங்கிய போலீசார் விஜய் ஆண்டனியின் மகள் செல்போனை கைப்பற்றிய நிலையில் அவரின் வீட்டு பணியாளர்களிடமும் விசாரணை நடத்தினர். 1 வருட காலமாக விஜய் ஆண்டனியின் மகள் மன அழுத்தத்தில் இருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்துகிறது. இதற்கிடையே மகளின் உடற்கூறாய்வு சோதனைகள் முடிந்து அவரின் உடலை விஜய் ஆண்டனி வீட்டிற்கு மேற்கொண்டார். 7 வயதிலேயே தந்தை இழந்த விஜய் ஆண்டனிக்கு தற்போது மூத்த மகளின் இந்த முடிவு அவரை சோகத்தில் துவண்டு போக செய்திருக்கிறது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை எண்ணம் குறித்து விஜய் ஆண்டனி பேசிய வீடியோ ரசிகர்கள் இணையதளத்தில் பகிர்ந்து வருத்தம் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.